வீடியோவில் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான சில தகவல்களை இந்த வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் மிக மிக முக்கியமான தகவல்கள் நாளுக்கு நாள் வந்து கொண்டு தான் இருக்குது. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தேர்ச்சி பெற்றவர்களுடைய எண்ணிக்கையை கணக்கிட்டுருக்காங்க. அது என்னன்றதை பார்க்கலாம். காலேஜ் டிஆர்பி அசிஸ்டன்ட் டிஆர்பியோடைய அந்த ப்ரொஃபஸர் டிஆர்பியோடைய சிவி லிஸ்ட்டு வெளியிடுவாங்களா, தேர்வை தடை பண்ணுவாங்களா, இது என்னன்றதை பார்க்கலாம். பிஓடைய நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது, பிஓ யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வெளியாகும். ஸோ ஒர்க்கிங் டேட்டோடைய டென்டேட்டிவ் ஆப்ஸ் ஆன்சர் கீஸ் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. அப்ஜெக்ஷன் செய்யலாமா வேண்டலாமா, சந்தேகத்துக்குரிய 25 வினாக்கள் ரெடியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் அப்ஜெக்ஷன் கண்டிப்பாக தெரிவிக்கணும். தெரிவிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முறையான மதிப்பெண்கள் வழங்கப்படலாம். ஸோ நண்பர்களே, இதை எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஆசிரியர் தகுதி தேர்வு டிஎன்-டெட் 2025 தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு சில முக்கியமான அறிவிப்புகள், முக்கியமான அம்சங்கள் வந்துட்டுருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கலாம். தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் டிஆர்பி தகுதி தேர்வு, ஆசிரியர் தகுதி தேர்வு 2025 தாள் 1 மற்றும் தாள் 2 மதிப்பெண் சான்றிதழின் உண்மை தன்மை கைடன்ஸ் சர்டிஃபிகேட் பெறுவதற்கான செயல்முறைகளை வெளியிட்டிருக்காங்க. முக்கியமான இதில் இருக்கிற அம்சங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப டிஎன்-டெட் 2025 தாள் 1 மற்றும் தாள் 2 தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். தனிநபர்கள் நேரடியாக ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு விண்ணப்பிக்க கூடாது. ஆசிரியர்கள் தாங்கள் பணிபுரியும் பள்ளி தலைமை ஆசிரியர் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்றத இவங்க கிளியர் கட்டாக சொல்கிறாங்க. பள்ளி தலைமை ஆசிரியர்கள் விண்ணப்பங்களை சரிபார்த்து வட்டார கல்வி அதாவது பிஇஓக்கு அனுப்பலாம். வட்டார கல்வி அலுவலர்கள் விண்ணப்பங்களை ஒருங்கிணைத்து மாவட்ட கல்வி அலுவலர் முதன்மை கல்வி அலுவலகம் பிரிவுக்கு பரிந்துரையுடன் அனுப்பப்பட வேண்டும். மாவட்ட அளவில் ஒருங்கிணைக்கப்பட்ட விண்ணப்பங்களின் அடிப்படையில் மட்டுமே டிஆர்பி உண்மைத்தன்மை சான்றிதழ் வழங்கப்படும். பள்ளிகள் அல்லது வட்டார கல்வி அலுவலகங்களிலிருந்து தனியாக டிஆர்பிக்கு விண்ணப்பங்கள் அனுப்பக்கூடாது. குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மைத்தன்மை சான்றிதழ் பெற விரும்பும் ஆசிரியர்கள் தங்கள் பணிபுரியும் பள்ளியின் தலைமை ஆசிரியரை உடனடியாக தொடர்பு கொண்டு ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதுதான் தந்த கைடன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வில் குறியீடு உத்தேச விடை குறிப்பில் அனைவருக்கும் மதிப்பெண் உண்டா? நிறைய குறியீடுகள் இருக்குது. இந்த உத்தேச விடை குறிப்பில் மதிப்பெண்கள் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இம்பார்ட்டனாக ஒரு சில நோட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஷின் நம்பர் மாஸ்டர் கொஷின் பேப்பர் அகெயின்ஸ்ட் வித் அப்ஜெக்ஷன் ரைஸ். ஓகேங்களா? ஸோ சூஸ் த அப்ஜெக்ஷன் டைப். என்ன டைப்பில் அப்ஜெக்ஷன் டைப் ஃபீல்டில் நீங்கள் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். ஓடிபி ரிஜிஸ்டர் மொபைலுக்கு வரும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய அப்ஜெக்ஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த பக்கத்தில் கூறப்பட்ட விவரத்தை நான் படித்து சரிபார்த்துக் கொள்கிறேன் அப்படின்றத சொல்லலாம். கொஷினுக்கு வந்து ஸ்டார் மார்க் வில் பி அவார்டட் ஃபார் த கேண்டிடேட். ஓகேங்களா? ஸோ கேனாட் பி டிலைட்டட் நோட். இந்த ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் டிலைட் பண்ணவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக ஆசிரியர் தகுதி தேர்வில் உத்தேச அந்த குறியீடு ஸ்டார் கேள்வி உள்ள உடைக்குறிப்பில் அனைவருக்குமே உத்தேச மதிப்பெண்கள் கண்டிப்பாக வழங்கப்படும். அதில் அந்த கேள்வி தவறாக இருந்தால் உங்களுக்கு உங்களுக்கு மதிப்பெண்கள் வழங்கப்படும். ஓகேங்களா? எப்படின்றத கிளாரிட்டியாக செக் பண்ணுவாங்க. நீங்கள் கொடுக்குற ஆன்சர் வந்து அவங்க கொடுக்குற ஆன்சருக்கு மேட்ச் ஆச்சுன்னா அதுக்கு உண்டான மதிப்பெண்கள் வழங்கப்படும். ஒருவேளை அவங்க கொடுத்தது தான் கரெக்டு, நீங்கள் கொடுத்தது தவறு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு மதிப்பெண்கள் வழங்கப்பட மாட்டாது. ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் பயன்படுத்துங்க. அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் பயன்படுத்தி 25க்கு மேற்பட்ட மதிப்பெண்களை நீங்கள் பெறலாம். இந்த ஒர்க்கிங் டெட்டோடைய பாலிசி இதுதான். ஸோ டென்டேட்டிவான ஆன்சர் கீஸே மாற்ற போகிறாங்க. நிறைய குழப்பங்கள் இருக்குது. டென்டேட்டிவான ஆன்சர் கீஸை பார்த்துட்டு நிறைய ஆசிரியர்கள் சந்தேகத்திலையும் குழப்பத்திலையுமே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ஒர்க்கிங் டெட்டோடைய ஆன்சர் கீஸ் வந்து மீண்டும் மாற்றப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து டிஆர்பியில் பள்ளி கல்வித்துறையில் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த காலேஜ் டிஆர்பியோடைய சிவி லிஸ்ட்டு வருமா வராதா, இல்லை தேர்வை ரத்து பண்ணுவாங்களா? இந்த காலேஜ் டிஆர்பி தேர்வை பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் முறைகேடு வழக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வழக்குகள் போயிட்டுருக்கு. இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய சிவி வெளியிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் அந்த வழக்கு முடிஞ்ச பின்னாடி தாங்க சிவி வெளியிடுவாங்க. வழக்கு முடிஞ்ச பின்னாடி தான் போஸ்டிங் எல்லாமே போடுவாங்க. ஒருவேளை வழக்கினுடைய தீர்ப்பு அப்படின்றது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுதேர்வு நடத்துங்க, இன்னும் இவ்வளோ குளறுபடியாக இருக்கிற தேர்வு எங்களுக்கு வேணால் மறுதேர்வு நடத்துங்க அப்படின்னு போயிடுச்சுன்னா கண்டிப்பாக மறுதேர்வு வரும்.
அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிஇஓ, யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பியுடைய நோட்டிஃபிகேஷன்கள் அனைத்துமே விரைவில் நாம் எதிர்பார்க்கலாங்க. ஸோ முதல்வர் விஜய் அவர்கள் கண்டிப்பாக ஆசிரியர்களுடைய நியமனத்தில் உறுதுணையாக இருப்பார். ஸோ கிட்டத்தட்ட 25,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் தர நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.